ஜெய் வாசவி. இன்று 31வது ஸ்லோகம். ஆகாஹி மேகோ பகவான்க ரூபா நமோஸ்து தேவ வர பிரசீத விஜ்ஞாந்து மிச்சாமி பவந்த மாத்தியம் நாஹி பிரஜானாமி தவ பிரவருத்திம். பயங்கர மூர்த்தியாகிய தாம் யாரென்று எனக்கு இயம்பும். உம்மை வணங்குகிறேன். தேவர் தலைவா அருள் புரிக. முதல்வன் ஆகிய தம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் செயல் எனக்கு விளங்கவில்லை. அழகு தெய்வம் மனதை கவர்கிறது. அக்கவர்ச்சியை வணக்கம் என்று சொல்லப்படுகிறது. பின்பு பயங்கர சொரூபம் இன்னொரு போக்கில் உள்ளத்தை கவர்கிறது. அச்சமூட்டுகிற உக்ரமூர்த்தியின் அருள் பிரசாதத்தை எப்படியாவது பெற வேண்டும் என்று மனது நடுநடுங்கி விண்ணப்பிக்கிறது. அப்படி அச்சமூட்டும் தெய்வத்தின் அருளாலேயும் அச்சம் வெல்லப்படுகிறது. பயங்கர மூர்த்தியோடு அங்கனம் பயந்து செய்யும் இணக்கமும் வணக்கமென கருதப்படுகிறது. ஜீவர்களின் இயல்பும் உக்கிரமூர்த்தியை விரும்பி வணங்குவது அல்ல என்பதை ஈண்டு அர்ஜுனனது செயல் விலகுகிறது. தேவர்கள் உட்பட அகிலத்துக்கும் முழு முதற் பொருள் ஈசன் என்பது அர்ஜுனனுக்கு பிரதிக்ஷம். ஆனால் அதனாலேயே அவன் அவரை முழுவதும் அறிந்து கொண்டவன் அல்லன். ஒரு மனிதனும் அவனது செயலும் தொடர்ந்து சம்பந்தப்பட்டவைகள். செயலை கொண்டு மனிதனை அறியலாம், செயலை கொண்டு கடவுளையும் ஒருவாறு அறியலாம். அர்ஜுனன் விரும்புவதும் அதுவே. பகவானது கிருத்தியங்களை கொண்டு பகவானது மகிமைகளை அறிய அவன் அவாவுறுகிறான். அவ்விருப்பத்தை அவன் அஞ்சி வெளியிடுவனாயினின் அதற்கு பகவானது விடையும் வருகிறது. நன்றி, வணக்கம். இப்படிக்கு லதா சொரூபம் விருதாச்சலம்.